Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரேஷன் ரவையை வச்சு ரொம்பவே அருமையான ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்க ரவா கிச்சடியை செஞ்சு பாருங்க. நமக்கு ஹோட்டல்ஸ்ல கல்யாண வீடுகள்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த ரவா கிச்சடி இருக்குங்க. ஸோ இதை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் இன்னைக்கு ரேஷன்ல கொடுத்த ரவை எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு நமக்கு வெள்ளை ரவை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இது நம்ம எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதுல இருந்து கொஞ்சமா வந்துட்டு நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை ரவையை வந்துட்டு அதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. ரவை வந்துட்டு உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதுவரை வந்துட்டு நம்ம வேற முறையில வந்து ரவா கிச்சடி செஞ்சிருப்போங்க. இதே மாதிரியே நீங்க ரவா கிச்சடியை இந்த முறை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்குங்க. நமக்கு கல்யாண வீடுகள் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கிச்சடியை வந்து மறக்கவே முடியாது கொஞ்ச நாளைக்கு. அந்த அளவுக்கு அது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டா இருக்கும். அதே டேஸ்ட்ல வந்துட்டு கண்டிப்பா நம்ம வீட்டுல இந்த மாதிரி செய்ய ரவா கிச்சடியும் இருக்குங்க. இப்போ அதைய வறுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு தட்டத்தில் இதுக்கு வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் வந்துட்டு அதே பேன்லயே நீங்க ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நம்ம கிச்சடி செய்யும் போது நெய் சேர்த்து செஞ்சோம்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த கிச்சடியோட டேஸ்டே தனிதாங்க. இந்த எண்ணெய் நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதுல சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதோடவே நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ரவை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. இதுல அடுத்ததா நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திருக்கேங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 6 பச்சை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்திருக்கேன் அளவு சைஸ்ல. கூடவே வந்து 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணது உள்ள சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த வெள்ளை ரவை அப்படின்னு சொன்னோம்னாலே வந்துட்டு கொஞ்சம் பேத்துக்கெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க. அது அப்படி இருக்கிற சமயத்துல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிச்சடி எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அடுத்ததா இதுல ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இதோடவே மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோங்க. பீன்ஸ் வந்துட்டு ஒரு 6-7 எண்ணத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கேரட் ஒரு கேரட்டை வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க சின்ன சின்னதா இந்த அளவுக்கு. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இந்த கிச்சடியோட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஹெல்தியாகவும் இருக்கும். அதே சமயத்துல சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுலயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கு அப்படியே. அடுத்ததா இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு செம்பு அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன்.
உப்பு பத்தலைன்னா வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாருங்கள் சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாலும் வெந்துடுச்சு. நம்ம சேர்த்துருக்க கேரட் பீன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை எடுத்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அப்படியே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. நம்ம வந்து சில டைம் யோசிச்சிருப்போம், ஹோட்டல்ஸ்ல எல்லாம் செய்கிற மாதிரியே ரவா கிச்சடி நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா வரலையே அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்போங்க. இனிமேல் வந்து அந்த மாதிரி யோசிக்கவே வேணாம். நீங்கள் இதே மாதிரியே வந்து இதே ப்ரிப்பரேஷனில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு நல்லா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலால் மல்லித்தலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப அருமையான ஹோட்டல் ஸ்டைல் அண்ட் கல்யாண வீடு ரவா கிச்சடி நம்ம ரேஷன் ரவையிலேயே வந்துட்டு ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது சாப்பிடும் போது பார்த்துட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம தேங்காய் சட்னி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக சாப்பிட தோணும். கண்டிப்பாக இந்த ரவா கிச்சடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.